அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரம்ப்பு கொலம்பியன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக, கொலம்பியான்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக 25% டேரிஃப் போட்டார். அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அந்த கவர்மெண்ட், கொலம்பியன் கவர்மெண்ட் யூஎஸுக்கு எதிராக 50% டேரிஃப் போட்டாங்க. ப்ளஸ் அமெரிக்காவில் வாழ்ந்த கொலம்பியன் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளைட்டில் அவங்க நாட்டுக்கே டிபார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷனால் மற்ற கண்ட்ரிகள்லையும் இந்த மாதிரி டேரிஃப் தொடரும் அப்படின்னு பயந்து மார்க்கெட்டில் ஒரு பயம் அலையா ஓடிட்டுருக்கு. அதனால தான் மார்க்கெட் உடையுது, யூஎஸ் மார்க்கெட்டும் உடையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி டேரிஃப் போட்டால் யூஎஸில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், ஃபெட்டு ரேட்டு கட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோக்களில் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். சரி, இந்தியன் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் அதிகமாக உடப்படுறதுக்கு சிக்னல் கொடுக்குது அப்படின்னு எப்போயோ வீடியோ போட்டோம். அதே மாதிரி தான் தொடர்ந்து உடப்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு தான் அதிகமாக உடஞ்சிருக்கு. இன்னமும் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு காஸ்ட்லியாக தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபைனான்சியல் அட்வைசர் சொல்கிற டெக்னிக்கல் லெவல்ஸை பற்றி நான் ஆல்ரெடி முன்னாடியே பேசிட்டேன். இருந்தாலும் குயிக்காக சொல்கிறேன். 23,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு, நல்ல சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டை 3 தடவை உடைக்க ட்ரை பண்ணி மேலே போயிட்டு அடுத்து உடச்சிருச்சு. அடுத்த இன்டர்மீடியட் சப்போர்ட் 23,000 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையும் உடச்சி 3 தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இப்போ உடச்சி 22,800 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. 22,500 to 600 தான் அடுத்த மேஜர் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் இன்னும் அதிகமான ரத்த கலரி ஏற்படும். அதையே தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு 10% உடையும் பொழுது நீங்கள் மேனேஜபிளாக இருக்கும், உங்கள் போர்ட்ஃபோலியோ பெருசாக உங்களால் அதை உணர முடியாது. ஆனால் கீழே போக போக வலி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போது என்ன நடக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ ரொம்ப ரெட்டில் தான் இருக்கும். நல்ல கம்பெனி அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் பெயினையும் தாங்கிக்கிட்டு பொறுமையாக கடந்து தான் போகணும். ஏன்னா நீங்கள் முதலீடு பண்ண காசு 10 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய காசு தான் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அடுத்து உங்கள் போர்ட்ஃபோலியோ மட்டும்தான் ரெட்டில் ரத்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. என்னுடைய போர்ட்ஃபோலியோவும் நல்லா ரெட்டில் ரத்த கலரில் தான் இருக்குது. என்ன பண்ண முடியும், இது மார்க்கெட்டினுடைய இதுதான் நேச்சர். இந்த நேச்சரை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம இருந்து தான் ஆகணும். மார்க்கெட் உடையுது, இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். தயவு செஞ்சு நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் வேல்யூவேஷனில் இருக்கும் பொழுது நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சிப்பை தொடர்ந்து பண்ணுங்கள். இன்னும் எவ்வளவு தூரம் கீழே போகாது அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம். கீழே போக போக இன்னும் விலை இறங்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ளாய் பண்ணுங்கள். சப்போஸ் மார்க்கெட் இன்னும் ஒரு 8% 5% கீழே போயிட்டு திரும்பினாலும் நீங்கள் போட்ட காசுக்கு அட்லீஸ்ட் ரிட்டர்ன் வரும். ரொம்ப பயப்படாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம எடுக்க வேண்டிய முடிவாக இருக்கணும். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் மட்டும் பண்ணுங்கள், ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க. அதிகமாக காசு போயிடும். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, நான் ஜங்காக இருக்கிற ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இப்போவும் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட்டில் இருக்கேன்னா அதை விற்றுட்டு அதை நல்ல ஸ்டாக்ஸ் பக்கம் மூவ் பண்ணுவேன். ஏன்னா டிஃபென்சிவ் குவாலிட்டி தான் நமக்கு லாங் ரன்னில் நல்ல பொசிஷனை போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணுறதுக்கு உதவும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்விக்ஷன். ஆனால் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கூட இது கூட நமக்கு சேர்ந்துருக்கு. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் கொஞ்சம் நல்லாவும் கரெக்டாகியும் இருக்குது. ஸோ அதனால் லார்ஜ் கேப் பங்குகளை வாங்கலாம். இல்லை ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு விற்றுட்டு நீங்கள் வேறு சேஃபான அசெட் கிளாஸுக்கு கூட மூவ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா.